துஷாரா விஜயன் ஒரு போலீஸா வராங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு டெப்த்தா எதிர்பார்க்கலாம்? போலீஸ் கேரக்டர் பக்காவாக இருந்துச்சு. அவங்க டேரக்டருமே என்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் நான் அவங்கள பார்க்கும்போதே ஒரு அக்கா தம்பி அந்த பாண்டிங் உருவாயிடுச்சு. இப்போ நடக்கிற அதிகமாக ஸ்கேமை பற்றி பக்கா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே உண்மை சம்பவங்கள் தான். எனக்கு டேரக்டருக்கான கேரக்டரை நான் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். டேரக்டர் இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, இந்த கேரக்டர் தான் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு எக்ஸாமில் ஒர்க் பண்ணது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கும் சார் கொடுத்த வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு. எனக்கு நான் ஏடியாவும் ஒர்க் பண்ணேன், அதில் நான் நடிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. வெல்கம் டு தி ஷோ ஸ்பாட்லைட். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட ஸ்பாட்லைட்ல யார் வந்திருக்கா அப்படின்னா எக்ஸாம் வெப் சீரிஸோடைய ஆக்டர் மனோஜ் தான் வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எக்ஸாம் அந்த சீரியஸோட ட்ரெய்லர் பார்க்கும்போது லைக் எக்ஸாமுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பாலிடிக்ஸ் அதில் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு. பட் ஓவராலாக பார்த்ததுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். லைக் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஏடியாவும் இருக்கீங்க ப்ளஸ் இது ஆக்டராகவுமே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு எக்ஸாமில் ஒர்க் பண்ணது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்க்கும் சார் கொடுத்த வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு. எனக்கு நான் ஏடியாவும் ஒர்க் பண்ணேன், அதில் நான் நடிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது அவரோடு சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் 100% ஒர்க் பண்ணோன்னா 110% ஒர்க் பண்ணுவார். அவரோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துஷாரா விஜயன் மேம் அவங்களோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்களோட ஃபஸ்ட் நாள் நான் அவங்கள பார்க்கும்போதே ஒரு அக்கா தம்பி அந்த பாண்டிங் உருவாயிடுச்சு. நான் எனக்கு எக்ஸாம் வெப் சீரிஸ் தான் ஃபஸ்ட்டு, ஆக்டிங்காக இதான் ஃபஸ்ட்டு. சரி, இவன் சின்னதாக நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு தைரியமாக இருந்தாங்க. அவங்க நடித்தது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. இதில் சூப்பர் சூப்பர். உங்களுடைய கேரக்டர் இதில் என்ன மாதிரியான கேரக்டர் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இதில் ஜெயிலிருந்து வந்த ஒரு பையன், அவன் எப்படி இருப்பான் இந்த டீம் கூட ஒரு ஜாலியான கேரக்டராக பார்க்கலாம். அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஜாலியான கேரக்டராக பார்க்கலாம். சூப்பர். ஏன்னா சர்க்குணம் சாரோடைய ரைட்டிங் அப்படிங்கிறது நம்ம வாகை சுடவா களவாணி இந்த படத்தெல்லாம் பார்க்கணும். வாகை சுடவா அதுவுமே ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். ஸோ அதில் எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தாக ஒரு படிப்போட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாரு. ஸோ அதேமாரி எக்ஸாம் இது ரெண்டும் பார்க்கும்போது ஓகே, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனா இல்லை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வெர்ஷனாக இருக்குமா? இப்போ நடக்கிற அதிகமாக ஸ்கேமை பற்றி பக்கா டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே உண்மை சம்பவங்கள் தான். அதை டைரெக்டாக சொல்ல முடியாமல் பக்கா டீட்டெயிலான ஒர்க். நீங்கள் வெப் சீரிஸ் பார்த்துட்டு வேறு ஏதாவது நியூஸ் பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும். எல்லாமே அது இதில் உள்ளதை எடுத்து பக்கா டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க டேரக்டர் லாஸ்ட்டாக இதில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாங்க. கரெக்டு. ஏன்னா அதில் ட்ரெயிலரில் ஒரு விஷயம் ஒன்று வரும். என்னென்னா இங்கே நிறைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு டியூஷன் அப்படிங்கிற சென்டர் ஒன்று நடக்கும். ஸோ அந்த சென்டரோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இதில் இருக்குது அப்படிங்கிறது ட்ரெயிலரில் ஒரு வேர்டாகவே சொல்லியிருப்பாங்க. இருக்கிறதுலே யார் பணக்காரனை பாரு, அவனை ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லி அவன் தான் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக அதுக்குள்ளே நடக்கிற கதையாக இருக்குமா? ஆமாம், ஓவராலாக எக்ஸாம் ஸ்கேமை பற்றி நடக்கிற கதையாக மட்டும்தான் இருக்கும். இது அதுக்குள்ளே நடக்கிற ஃபுல் டீட்டெயில் ஸ்கேம் அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. துஷாரா விஜயன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதித்தி பாலன், இவங்க 2 பேருமே இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸாக தான் காமிக்கிறாங்க. லைக் ட்ரெய்லர் பார்க்கும்போது கிட்னாப் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா ஓவரால் இதெல்லாம் ட்ரெய்லரில் வந்ததுனால அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். கிட்னாப் பண்ணிட்டு அவங்க இடத்துல இவங்க வராங்க. ஸோ இவங்க செய்ய வேண்டியது இந்த இடத்துல இவங்க சில விஷயங்களை மாற்றுறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுற கதையாக இருக்குமா துஷாரா விஜயனுடைய ப்ளே அப்படிங்கிறது? கேமை பற்றி உள்ள கதை. துஷாரா மேம் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதித்தி பாலன் இடத்துல இருந்து இவங்க ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அதித்தி பாலன் மேம் இடத்துல இருந்து இவங்க ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அதை பற்றின ஒரு இதாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக அதை பற்றின கதையாக மட்டும்தான். ஒரு எக்ஸாம் அப்படிங்கும்போது எப்போதுமே ஒரு ஃபியர் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு ரியல் லைஃப்பில் ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் இந்த சீரியஸில் நான் பண்ணும்போது எனக்கு ரியல் லைஃப்பில் கனெக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எனக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதே கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் நமக்கு ஸ்கூல் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தூரம். நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஃபுட்பால், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி தான். அங்கே போனால் அவங்க படிக்க தேவையில்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் அப்படியே ஸ்போர்ட்ஸு அதுக்குள்ளே போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் ஆகி அப்படி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சினிமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் சினிமாவில் இது மாதிரி சர்க்குணம் சார்ட்டு சொன்னேன். அவர் இல்லை
பண்ணலாம்டா, அது சினிமாங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை, நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் அலையிறாங்க. அவர் ரொம்ப டீட்டெயிலாக இருப்பாப்புல. ஒரு கேரக்டரை ஒன்று பண்ணணும்னா அது உனக்கான கேரக்டராக இருக்கணும். உனக்காக நான் ஒரு கதை பண்ணேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒரு படம் ஜெயிக்கணும், அப்புறம் அதில் உன்னோட கேரக்டர் ஜெயிக்கணும், நிறையா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேப் விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வந்து ஆக்டிங் கிளாஸ்லாம் போனேன். ஆக்டிங் கிளாஸ் போய் அப்புறம் நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே கூப்பிட்டு நான் உனக்கு சின்னதாக ஒன்று தர்றேன், பண்ணு, பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம், நீயும் ஏதோ ஒன்று பண்ணிருக்க எல்லாரும் சொல்கிறாங்கண்ணே, நீ பண்ணு எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு கிடைச்சது தான் எனக்கு எக்ஸாம் வெப் சீரிஸ். இது எனக்கு பர்சனலாகவே நிறையா கனெக்ஷன்ஸ் இருக்குது உள்ளற. ஓகே ஓகே. அண்ட் சத்குணம் சார் ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதை படிக்கும்போது ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னு கேட்குறேன் நான். எனக்கு அவர் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது பயங்கரமான ஒரு எக்ஸைட்டிங் இருந்துச்சு. அதில் ஒரு ஈஸியாக என்னால் கனெக்ட் பண்ண முடியும். நான் வில்லேஜ் அப்படிங்கிறதுனால அவர் சொல்ல வரதை என்னால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவர் டைரெக்டாக கன்வே ஆச்சு விஷுவலாகவே. அது எனக்கு அவருங்கிறதுனால மட்டும் கிடைச்சதா நினைக்கிறேன். ஒரு வேளை அவருங்கிறதுனால, அவரும் வில்லேஜ் நானும் வில்லேஜ், அதனால எனக்கு அது டைரெக்டாக கன்வே ஆனதாக நினைக்கிறேன். அவர் பக்காவாக ஸ்கிரிப்ட் பண்ணுவார், அது நார்மலாகவே தெரியும் இல்லை. ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு ஃபன்னியான மொமெண்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கேரளாவில் எடுத்தோம். கேரளாவில் எடுக்கும்போது எனக்கு அங்கே ஸ்டண்ட் இதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இதாகலை. அதில் நடந்தது எல்லாமே ஒரு ஃபன்னியான மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு. எதுவும் கரெக்டாக சொல்கிற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே உள்ளர வர்ற மாதிரி இருக்குது. எல்லாமே கதைக்குள்ளே என்னோட கேரக்டரை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால என்னால் எதுவும் சொல்ல புரியுது புரியுது. அது சொன்னால் அது வந்து ஆமாம், அது என்னன்னு இப்போயே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால என்னால் சொல்ல முடியல. ஓகே, சூப்பர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் ஒரு போலீஸாக வராங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு டெப்த்தாக எதிர்பார்க்கலாம்? அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கு போலீஸாக வராங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு இதெல்லாம் இருக்கும். நீ அவங்களோட எனக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சதே அவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆள், பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. போலீஸ் கேரக்டர் பக்காவாக இருந்துச்சு அவங்களுக்கு. டேரக்டருமே என்கிட்ட பர்சனலாகவும் சொல்லியிருக்காங்க, அவங்க பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, நான் கொடுத்ததை விட அவங்க 10% அதிகமாக பண்ணுறாங்க, நல்லா நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே டீமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே மூமெண்ட்ஸு. எனக்கு வந்துட்டு அவங்களோட கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, நல்லா டன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் வில்லேஜ்லேருந்து வரேன் ப்ளஸ் வந்து கனெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க. இந்த எக்ஸாமோட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதாவது வில்லேஜ்லேருந்து ஒரு இந்த கோர்ஸ் நம்ம படித்து இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஏமாற்றம் தான் எக்ஸாம். ஒரு யதார்த்தமான ஒரு பாமர மக்கள் எல்லாரும் நான் இதாயிரலாம் அதாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமை நம்பி இருக்கும்போது இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமெல்லாம் நடக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடிய கதையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸாம். ஒரு டிஸ்கஷன் கிரியேட் பண்ணுமா ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம்? கண்டிப்பாக கிரியேட் பண்ணும், கண்டிப்பாக. ஏன்னா அதை பற்றி ஒரு முக்கியமான வெப்சீரிஸாக இருக்கும். எக்ஸாம் பற்றி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும்னு நான் நம்புகிறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். புரியுது. எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா லைக் அதில் வந்து ஒரு சொல்யூஷன் எண்டில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஒரு ரைட்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு சொல்யூஷன் ஒன்று கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து இப்படி தான் நடக்குன்னு வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிப்பாங்க. இது ரெண்டுத்தில் எது எக்ஸாம் வந்துட்டு வெட்ட வெளிச்சமாக காமிச்சதா தான் இருக்கும். ஓகே. சர்குணம் சார்ட்ட கேட்டிருக்கீங்களா, ஏன் சார் ஒரு பெரிய கேப் விட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அது நான் சொல்லியிருக்காரு, நிறையா சொல்லியிருக்காரு, கேட்டிருக்கேன். அது நமக்கானது ஒன்று கரெக்டாக அமையலை அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருக்காரு. ஏன்னா லாஸ்ட்டாக பட்டத்தரசன் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கானது கரெக்டாக அமைஞ்சிச்சின்னா நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இது கமிட் பண்ணியே 2 இயர்ஸ் இருக்கும் எக்ஸாம் வெப் சீரிஸ். இது கமிட் பண்ணியே 2 இயர்ஸ் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த கேப்பில் வந்து சும்மாவே இல்லை, ஏதாவது ஒரு சின்ன கேப் எங்களுக்கு கேப் மாதிரி தரல. அது நாங்கள் ஏன்னா 100% ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். இது ஒரு வெப் சீரிஸ், இன்னொரு வெப் சீரிஸ் கமிட் பண்ணியிருக்காங்க, 2-3 ப்ராஜெக்ட் கல்யாணம் சொல்றீங்களா? இல்லை, கலாட்டா கல்யாணம் வந்துட்டு அது நம்ம படம் இல்லை, அது கையை விட்டு போச்சு. அது கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால அது கையை விட்டு போச்சு. ஒருவேளை கலாட்டா கல்யாணம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அந்த படத்தை என்ன மாதிரி நாங்கள் பார்த்துருக்கலாம், எப்படி இருந்திருக்கும் படம்? அது ஒரு ஜாலியான படம், ஃபுல் காமெடி, லைக் கலவாணி பேட்டர்னில் இருக்குமா? ஒரு ட்ராமா, ஒரு ஃபேமிலி ட்ராமா. இது ஒரு ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருந்திருக்கும், யதார்த்தமான ஒரு கதை. சூப்பர். கன்யூ அந்த 2 வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெப் சீரிஸ் இப்போ சர்குணம் சார் இன்னொரு வெப் சீரிஸ் ஒன்று கமிட் பண்ணி அதுவும் போயிட்டுருக்கு. நான் அதுக்கப்புறம் அது போயிட்டுருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதுவும் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்கெல்லாம் எங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி எந்த இதுவுமே தோணலை. நாங்கள் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். இப்போ அடுத்து ஒரு படம்
மூவ் பண்ணுறாங்க. எங்களுக்கு எங்கள் டீமுக்கு ஃப்ரீயாக இருந்த மாதிரி எந்த இதுவுமே தோணல. நானும் அவர் எங்கேஜிங்காக போயிட்டுருக்கு. நானும் அவர்கிட்ட கேட்டதில்லை. அப்படி அவராக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நமக்கானது ஒன்று கரெக்டாக அமையும் போது அது கிளிக் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். எக்ஸாம் அதுக்கான ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். சூப்பர். எக்ஸாம் அந்த ட்ரெய்லர் வந்ததுலேருந்து நிறைய விஷயத்த ஒவ்வொருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எனக்கும் இப்படி தான் நடந்துச்சு, நானுமே இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துக்கு போனால் தான் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இந்த இடத்துல போனால் தான் நடி வந்து எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது உங்கள் பார்வைக்கு வர ஆரம்பிச்சுதா? இது மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் வெப் சீரிஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே டோட்டலாகவே இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டினவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க, அந்த இன்ஸ்டியூட் சைட்லேருந்தே நாங்கள் நிறையா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இல்லை, ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இதில் பாதிக்கப்பட்டவங்கன்னு இருப்பாங்கல்ல உங்களுக்கு, அவங்க வந்து அதை சொல்லி தானே ஆகணும். இதில் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த சைட்லேருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு சில இது இருந்துச்சு. அதனால பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வச்சு பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஓகே, இதை பார்த்துட்டு நிறையா பேர் கண்டிப்பாக. உங்களுடைய ட்ரீம் ரோல், நான் இந்த மாதிரியான கதைகளை தான் தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? எனக்கு டேரக்டருக்கான கேரக்டராக நான் மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். டேரக்டர் இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, இந்த கேரக்டர் தான் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது. டேரக்டர் ஒரு கேரக்டரை கொடுத்து எக்ஸாமும் அப்படி தான், சர்க்குணம் சார் சொல்லி நீ இந்த கேரக்டருக்கு இப்படி தான் பண்ணணும்னா டேரக்டருக்கு ஏற்ற ஆளாக நான் மாறிடணும்னு நினைக்கிறேன். எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ரூட்டுக்கு இல்லை. புரியுது. ஒரு ஏடியா இருக்கும்போது ஒரு டைரக்டர் நம்மளுடைய சஜஷன் சொன்னால் ஏற்றுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒன்று இருக்கும். சர்க்குணம் சார் அந்த மாதிரி டைப்பா? 100% ஏற்றுப்பார். நம்ம சொல்லலைனாலும் கூப்பிட்டு கேட்பாரு, இது ஓகேவா, நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணல, அதெல்லாம் அவர் எதுவா உனக்கு கனெக்ட் ஆகுதா, இது ஓகேவா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள். எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த லைக் நான் சொன்ன சீனை சொன்ன வேணா, லைக் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் போது நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்பாட்டில் எதுவுமே நான் சொன்னதில்லை. முன்னாடி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க உடனே எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு அதை ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லி இது ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி அதை நல்லா இருந்துச்சுன்னா உடனே வச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 சீன் ஓகே இது கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று பண்ண மாட்டார். அதை ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்டு பக்காவாக டிஸ்கஸ் பண்ணி உள்ளர கரெக்டாக இருந்துச்சுன்னா வச்சுப்பாங்க. சூப்பர். ஒரு ஏடியா உங்களுடைய பொறுப்பு எதுவாக இருந்துச்சு? நான் ஆல்ரவுண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஏடியா உள்ளர ஒர்க் பண்ண போனதே நான் நடிக்க போனதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஏடியா ஒர்க் பண்ணல. ஓகே. ரைட்டிங் ப்ராசஸில் நீங்கள் இல்லை? ரைட்டிங் ப்ராசஸில் இல்லை. அப்பப்போ டிஸ்கஷனில் இருப்பேன். அவர் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சு. மாமா அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் கிடைச்சதுனால மட்டும் எனக்கு ரைட்டிங் ப்ராசஸில் அப்பப்போ போகிறது வர்றது, ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது கிடச்சி எக்ஸ்பீரியன்ஸ். அதனால நான் ஸ்பாட்டில் போயிட்டு நான் நடிக்க போனதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். காஸ்டியூம்லேருந்து எல்லா ஒர்க்குமே பார்ப்பேன். அவர் கூட இருந்து அவர் சொல்கிற எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருப்பேன். அது எனக்கு தனிப்பட்ட முறையாக நான் காஸ்டியூமில் தான் ஒர்க் பண்ணேன், ஆர்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் இருக்குது. எனக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஆர்ட்டில் ஒர்க் பண்ணேன்னா ஆர்ட் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். என்னால் காஸ்டியூமில் ஒர்க் பண்ணேன்னா காஸ்டியூம் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இது எல்லாமே கிடச்சிச்சு. மானிட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்கக்கூடிய நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு.